இன்று நாம் பார்க்க இருப்பது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு. அல்சருக்கு முத்திரைகள் எப்படி பயன் தருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அல்சருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாயு முத்திரை, 2 கையிலையும் வாயு முத்திரை, அடுத்ததாக பிராண முத்திரை, அடுத்ததாக நீர் முத்திரை. சுண்டு வரல் மட்டும் அந்த சுண்டு வரலும் பெருவரலும் மற்ற 3 வரலும் ஒன்றா இருக்கணும். 2 கைகளையும் அதை நீங்கள் பண்ணணும். உங்களுடைய முழங்காலுக்கு மேலே வச்சுக்கோங்க. குறைந்தது ஒவ்வொரு முத்திரையும் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அல்சருக்கு நல்ல குணம் தெரியும். அல்சர் எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பசிக்கும்போது சாப்பிட்றணும். பசி இல்லாத போது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் விஷமாக மாறும். அப்போ தான் அல்சர் நமக்கு உருவாகும். பட்னியாக கிடந்த அல்சர் உருவாகுவது என்பது இல்லை. எப்போ பசிக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடணும். பசி இல்லாத நேரம் சாப்பிட்டீங்கனாலும் நமக்கு பிரச்சனை தான். அதனால தான் பசித்த பின் புசி. நீங்கள் இதை கரெக்டாக தொடர்ந்து இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். பசிச்சா சாப்பிடுங்க, பசி இல்லாட்டி விட்டுருங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி விடுங்க. இரவு 7 மணிக்குள்ள உணவு முடிச்சுக்கோங்க. காய்கறிகள் பழங்கள் நிறையா எடுத்துக்கோங்க. மசாலா சம்மந்தப்பட்ட உணவுகள் விட்டுருங்க. மோர், தயிர், வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, இந்த மாதிரி காய்கறிகள், பச்சை காய்கறிகள் நீங்கள் நிறையா இந்த காய்கறி எடுத்துக்கலாம். கீரைகள் நிறையா எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அல்சருங்கிறது அறவே இல்லாமல் குணமடையும். மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இந்த மாதிரி முத்திரைகள், நாடி சுத்தி பிராணாயாமம், ஒரு சில ஆசனங்கள் தெரிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லாட்டி கேட்டுக்கலாம். உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் தெரியும். நன்றி, வணக்கம்.